எங்களுக்கு வந்து எங்க முன்னாடி ஒரு ஐஸ்வர்யா ராயே போனாலும் ஒன்றும் தெரியாது. அவளை பாரு, அவ வந்து திருநங்கை தான் இருந்தாலும் அழகா இருப்பா அப்படின்னு சொல்லி எங்களை ஐஸ் வச்சு எங்களை வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுவாங்க. ஒரு பொண்ணை வந்து இம்ப்ரெஸ் பண்றதுக்கு வந்து என்னெல்லாமோ பண்ணுவாங்க. எங்களுக்கு ஒண்ணுமே வேண்டாம், இங்க வாடின்னு கூப்பிட்டாலே போதும், எங்களுக்கு அப்பமே விழுந்துரும். ஏன்னா எங்களை யாரும் வாடின்னு கூப்பிட மாட்டாங்க. ஒன்று அக்கான்னு கூப்பிடுவாங்க, இல்லைன்னா இங்க வாங்கினேன் அப்படிம்பாங்க, இல்லைன்னா அது இதும்பானுங்க, இல்லைன்னா ரொம்ப இதாக பேசுனா சிஸ்டர் முடிச்சுக்கோங்கன்றாங்க. ஒருத்த வாடின்னு தான் பொண்டாட்டியே தான் கூப்பிடுவோம். அப்படி ஒருத்தர் நம்மளை கூப்பிட்டோட நம்மளுக்கு அவ்வளோ ஒரு பூரிப்பு, என்னமோ நம்ம பெண்ணாயிட்ட மாதிரி நம்ம ரெக்க கட்டி பறக்கிற மாதிரி இருக்கும். அதனால நிறைய பேர் வந்து தன்னோட வாழ்க்கையை இழந்துடுறாங்க. அந்த ஒரு 3 மாசம் இல்லை 6 மாசம் அவங்க லைஃப் நல்லா இருக்கும். நம்ம வந்து இந்த மாதிரி ஆயிட்டோம், நம்மளுக்கு ஒரு கணவர் இருக்காரு, கணவர் சாப்பிட வருவாரு, அதுக்கப்புறம் நாளடைவில் வந்து அவன் வேற ஒரு பொண்ணு பேசிட்டு இருப்பான். இந்த பொண்ணு நம்ம மாப்பிள்ளை நமக்காக இருக்காருன்னு இவ வாழுவா. இவன் லைட்டா ஒருத்தனை திரும்பி பார்த்தா போதும் நீ அவனை வச்சிருக்கன்னு சொல்லி இவளை கழட்டி விட்டுருவான். உடனே அவ தன் மனம் வருந்து நம்மளுக்கு வாழ்க்கையே இல்லைன்ட்டு உடனே என்ன செஞ்சிருவா, சூசைட் அட்டன் பண்ணிடுறது, தன்னோட அழகை கெடுக்கிற மாதிரி தீ குளிக்கிறது, கையை அறுத்துக்கிறது. பலிவேதனை இல்லாமல் உனக்கு திருநங்கைக்கு தான். அது அவன் நல்லா 2 பிள்ளையை பார்த்து ஜம்முன்னு மைனர் ஜாக்கெட் போட்டுட்டு டைட்டெல்லாம் சுற்றி வருவான். ஆனால் கஷ்டப்படுறது என்னமோ நீ தான், உன் அழகை நீ கெடுத்துக்கிட போற. நம்ம காசையும் கொடுத்து நம்ம அழகையும் கெடுத்துக்கிட்டு அப்படி ஒரு புருஷ வாழ்க்கை தேவையே கிடையாது. அதுக்கு நீ நிம்மதியாக வாழ்ந்துட்டு போயிடலாமே. உடனே சைட் அடிக்கிறதுக்கு 1000 பேர் இருப்பாங்க. நீ இப்படி போயிட்டு இப்படி வந்தீங்கன்னா உன்னை எத்தனையோ பேர் பார்ப்பாங்க. ஸோ நீ அப்படியும் உன் லைஃப்பை கொண்டு போயிடலாம். ஸோ நிறையா வந்து திருநங்கைகள் வந்து கஷ்டப்படுறதுக்கு காரணமே லவ்ல போய் டீப்பாக அடிக்ட் ஆயிடுறது. லவ் பண்ணுங்க, தப்பே கிடையாது. ஆம்பளைங்களே விட்டுட்டு போகிறாங்க, பொம்பளைங்களே வேண்டான்னு போயிடுறாங்க. நம்ம அவங்களுக்குலாம் வந்து ரொம்ப எக்ஸாம்பிள்லாம் கிடையாது. நம்மளும் அவங்க வேண்டாட்டே அவ்வளோதானே முடிச்சுட்டப்போ அப்படின்ட்டு விட்டுட்டு போயிடலாம், அவ்வளோதான். அதான் லைஃபே. நம்ம அதை நினச்சி 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 ஃபீல் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம வாழ்க்கை அப்படியே தான் இருக்கும். அவன் பொண்டாட்டி பிள்ளை, அவனோட பிள்ளை, அவன் ஜென்ரேஷனோட அவன் நல்லா மேலே வந்துக்கிட்டே தான் இருப்பான். என்னைக்காவது அவன் பொண்டாட்டிக்கு சண்டைன்னா அவங்கள வந்து எப்படி இருக்கிற, நல்லா இருக்கிறியாம்மா, அப்பவும் நம்ம மனசு சும்மா இருக்காது. மாப்பிள்ளை வந்துட்டார், ஆட்டை பிடிக்கவா, கோழியை பிடிக்கவா, மீன் அப்படியே வாங்கவா, குழம்பு வைக்கவா, அவரை ஊட்டி அன்னைக்கு வந்து உன்னை என்ன செய்வான், லைட்டாக பார்த்துட்டு நீ ஒத்துக்கிட்டீங்கன்னா அவங்கள ஒரு நேரம் வாழ்ந்துட்டு திரும்ப போயிடுவான். அவ்வளோதான் நம்ம வாழ்க்கை. அதனால முடிஞ்ச அளவுக்கு திருநங்கைகள் எல்லாரும் லவ் பண்ணுறத கம்மி பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே நிறைய பேரை சைட் அடிங்க, அதுவே சந்தோஷம்.